ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பற்றின முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 28/2/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இன்னும் 2 டேஸ் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் திரும்ப செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் திரும்ப வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதி 28/2/2024 12 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி அப்படின்றதால கண்டிப்பாக வந்து நிறையா சர்வர் இஷ்யூஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் முன்கூட்டி இன்றைக்கே வந்து பண்ண பாருங்கள். நாளைக்கெலாம் ரொம்ப வந்து பார்த்தா இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ட்ரை பண்ணி கூட அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் அதிகமாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அது எந்தமான இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நான் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹோம் பேஜ் போய்டுங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வேற ஒரு பேஜுக்குள்ளே போகான்னு கேட்கும். இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போய்ட்டு நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இருக்குது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கு நேராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். ஒருவேளை இந்த இடங்களில் கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னும் பேமெண்ட் வந்து பண்ணாமல் இருக்கேன்னு மீனிங். ஸோ அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் வந்து பண்ண பாருங்கள். ஒருவேளை இந்த இடங்களில் உங்களுக்கான அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துறீங்க. அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து எடிட் பண்ணுறீங்கன்னா பர்டிகுலர் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எடிட் மட்டும் பண்ணுறக்கூடாது. ஸோ ஃபுல்லாக லாஸ்ட் ஸ்டெப் வரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம்னு காமிக்கும். நீங்கள் பர்டிகுலர் ஒரு எடிட் மட்டும் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுனா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் தான் வந்து காமிக்கும். எடிட் பட் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோகம். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அகைன் நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம்ட் ஆகும். சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கின்றது மீனிங். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதாக அர்த்தம். நீங்கள் ஒருவேளை இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னா நீங்கள் திரும்ப ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க வேண்டியது வியூன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பதவி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் கரெக்டான பதவி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா பதவி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து பார்த்தா எடிட் பண்ணி திரும்ப அந்த போஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பல்வேறு பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் பதவி இருக்குது. அதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இருந்தாலும் அதை குறித்து நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஃபாரஸ்ட் பதவிக்கு வந்து அப்ளை பண்ண மாட்டேன். பட் இப்போ எனக்கு வந்து நான் திரும்ப அப்ளை பண்ண ஆசைப்படுறேன்னா நீங்கள் ஆல் போஸ்ட்டு கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜெண்டர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட். ஒரு சில பேர் வந்து பழைய ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் புதிய ஜாதி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி இப்போ வந்திருக்குன்னா அது நீங்கள் தாராளமாக எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாகன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் வந்து தப்பாக இருக்க, மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்களா, இல்லை சம்மந்தப்பட்ட ப்ரௌசிங் சென்டரில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக பண்ணியிருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, நெக்ஸ்ட்டு 10th இன்ஃபர்மேஷன், 12th இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து பார்த்தா நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரியை வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ண மறந்துட்டுனா அதையும் நீங்கள் எடிட் பண்ணி டிகிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் ரைட்டிங் முடித்தவங்க, முடிக்காதவங்க, நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடிட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை கரெக்டாக நீங்கள் வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் போயிட்டு அகைன் கரண்ட் ப்ரொஃபைல் அப்ளிகேஷனில் போயிடுங்க. போயிட்டு அப்படியே கீழே வந்தால் எடிட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி திரும்ப உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் அது வரத்துக்கு லேட்டாக காரணத்தால் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு. இப்போ உங்களுக்கான பிஎஸ்டிஎம் வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கான டைமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ எடிட் பண்ணலான்னா 28/2/2024 வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4/3/2024 6/3/2024 12 மணி வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷனில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் கொடுக்குறாங்க. 6/3/2024 அதுக்குள்ளே உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனில் தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது கடைசி தேதி 28/2/2024. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது மட்டும் 6/3/2024 வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். எப்படி ஆன்லைன் மூலமாக எடிட் பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வியூ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் வியூ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து காமிக்கல. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள மட்டும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமானது. இப்போ நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கரெக்டாக அப்ளிகேஷனை வியூ பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இப்போ நீங்கள் எடிட் பண்ண பாருங்கள். ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோ கீழே நான் வந்து நேம் ஆட் பண்ணல, என்னுடைய டேட் ஆட் பண்ணுறவங்க நீங்களும் மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணி எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து எடிட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எடிட்டாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் இப்போயே செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக போக போக உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்லையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.